தியானத்துல எல்லாருக்குள்ளேயும் ஒரு தியானம் பயிற்சியில மேற்கொள்ளும் போது ஒரு ஒரு இடத்தையும் கடக்கும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் அது ஏற்படும். அந்த ஏற்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு முப்பரப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட உருவாகும். முப்பரப்புனா முன்னாடி நம்ம எதுவும் பிறந்திருக்கிறோமா, ப்ரிவியஸில் அந்த மாதிரி ஒரு சூழல்களில் நமக்கு வேற யாரோடைய தொடர்பு இருக்கா, ஞானிகளுடைய தொடர்பு இருக்கா, நம்ம யாரோடைய சிஷியர்களாக இருந்திருக்கிறோமா, நாம யாராருக்கெல்லாம் குருவாக இருந்திருக்கிறோம், அப்படிலாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில், நிறைய பேருடைய செயலில் அதெல்லாம் அவங்க பார்த்து கடந்து அதெல்லாம் கட்டாயமாக ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரிய தொடங்கிடும். அப்போ மீண்டும் அவங்களுடைய பிரயாணத்தில், அவங்களுடைய பயணத்தில் ஒரு ஒரு பெரிய பணி நடக்கும். என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் பயிற்சி காலத்தில் இருக்கும்போதே முப்பிறப்பை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிய தொடங்குனுச்சு. அப்போ எந்தெந்த பிறப்புக்குள்ள யாரோடைய தொடர்புல எப்படிலாம் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சக்தியாக ஒரு பெரிய ஒரு மாற்றமாக எதுவும் செய்ய முடியலை. இந்த பிறப்புக்குள்ள நாம் வந்திருக்கிறோம், இந்தந்த கேரக்டரோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கிளியராக தெரியுது. அதை நம்மளால் பயன்படுத்திக்க முடியலை. அப்போ அதை உணர்ந்து நம்ம பணி செய்யறதுக்கு, நம்ம தியானம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு செயலும் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ எனக்குள்ள என்னன்னா, இவ்வளோ பெரிய கடந்து ஒரு தியானம் போகும்போது, ரொம்ப தூரம் கொஞ்சம் தொலைவில் போகும்போது இன்னும் அது கிளியராக, அந்த நம்பகத்தன்மையாக, அந்த முப்பிறப்போட தொடர்புகள் நமக்கு தெளிவாக அது உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ தெளிவாக உருவாக்கப்பட்ட போது கூட எனக்குள்ள என்ன தெரியுமா நிகழ்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு மற்ற ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. எனக்கு நடந்ததை நான் அது ரொம்ப ஒரு கிளியராக சொல்கிறேன். ஒரு முதல் மாணவன் முதல் முறையாக தியானத்தை கற்றுக்கிறவனுடைய ஒரு லைஃப் எப்படி இருக்குமோ, எப்படி அந்த பயிற்சியை முதல் முறையாக மேற்கொள்வானோ, முதல் முறையாக அந்த சுவாசத்தை எப்படி எடுத்துகிட்டு எப்படி மேம்படுத்தி அதில் வளர்ந்து ஒரு வேலை செய்ய வருவானோ, அந்த மாதிரி முப்பிறப்பில் இவங்களோட பணி, இந்த குகைகள், இந்த செயல்கள், இந்த வரலாறுகள், எத்தனையோ அதிசயமான சில பிறப்புகளில் சில அதிசயங்களை செய்திருக்கிறோம்னு குறிப்பு ஆவணமே, நாம் எழுதியிருக்கிற புத்தகமே இங்கே உலா வர்ற மாதிரி அது நமக்கு காட்டப்படுது. நம்மளுடைய புத்தகம், நாம் பணி செஞ்சது, நாம் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்திருக்கிறோம், நாம் இந்த இடத்துக்குள்ளே இருந்திருக்கோம், அங்கே இருந்திருக்கிறோம், இதெல்லாம் வந்தப்பட்டால் கூட இந்த தியானத்துக்குள்ள முதல் முறையாக வந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு முதலாவது வகுப்பில் இருக்கிற ஒரு மாணவன் எப்படி ஒரு தேர்ச்சிக்காக ஒரு வகுப்பு வாத்தியார்கிட்ட போய் போராடுவானோ, அதே மாதிரி தான் நம்ம போராட வேண்டிய ஒரு சூழல் இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டுச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தியானத்துக்குள்ளே அது நிகழ்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. அப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தியானத்தை மேற்கொண்டவன் இந்த பிறப்பில் இப்போ தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த சூழலில் இந்த தியானம் மேற்கொள்கிற மாதிரி அந்த வாய்ப்பு கிடச்சி தான் நம்ம இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு சீனியர் மாணவன் இல்லாமல் ஒரு ஜூனியராக பணி செய்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ இதுக்குள்ளே என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஞானிகளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். என்னென்னா, அவன் எத்தனை முறை அவதரித்தாலும், எத்தனை முறை ஒரு களத்துக்குள்ளே பணி செய்ய வந்தாலும், அவங்களுக்குள்ள என்ன நிகழ்கிறது என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டு மாணவன் மாதிரியே தான் அந்த தியானத்தை அவங்க மேற்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்போ எல்லாம் இருந்தும், எல்லா கலைகளும் இருந்தும், எல்லா விஷயமும் இருந்தும், எந்த குறுக்கு வழியும் இல்லாமல் அந்த முதலாவது மாணவன் மாதிரியே அந்த தியானத்தை மேற்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டது, உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்குள்ள நிகழ்கிற எல்லா வடிவமும் அப்படிதான் நிகழ்து, அப்படிதான் கிடைக்குது. அப்போ நமக்குள்ள அந்த ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்குல்ல,
ஒரு ஒரு அனுபவத்தை பார்க்கறது, அதுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறது, அந்த விஷயத்தை கடந்து போகிறதுக்கான ஒரு விஷயம். அப்போ ஒரு 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 காலேஜை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு மாணவன் எப்படி தடுமாறி அவனுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை அரியர் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வர்றான்ல, அந்த மாதிரி தான் நம்மளுடைய தியானத்துக்குள்ள அதை அதை ஃபஸ்ட்டு ஒரு மாணவன் மாதிரி பார்க்குறோம். இப்போ தியானத்துக்கு கற்றுக்க வர்றவங்க எல்லாருமே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க ஒரு மாணவன் மாதிரி பார்க்குறாங்கல்ல. ஒரு குருவுக்கே தான் கதை. அவரே வந்து அந்த பல குருவாக பல நாட்கள், பல ஆண்டுகள், பல யுகங்கள் வந்து பல ஜென்மங்கள் அவதரிச்சிருந்தாலும், அவர் எப்பப்பெல்லாம் வர்றாரோ அப்போ அவர் ஒரு மாணவனாக தான் அவர் மேற்கொள்கிறாரு, ஒரு வேலை செய்கிறாரு. அப்போ கடவுளே இருந்தாலும் அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்குள்ள அவருடைய அலைவரிசை மூலியமா இருக்கணும், வேலை செய்யணும்னா கூட அவர் ஒரு 1ஆம் ஆண்டு மாணவன் மாதிரியே பணி செய்கிறாரு. எந்த குறுக்கு வழியையோ, எந்த தவறான வித்தையையோ, தவறான செயலையோ இல்லாம அந்த கடுமையான சவால், அந்த கடுமையான போராட்டம், அந்த கடுமையான அந்த அந்த சவால்கள்ல அவர் வந்து மேற்கொள்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்தையும் ரொம்ப உண்மையான செயலையும் ஏற்படுது. அதனாலதான் ஒரு முன் ஜென்மத்தில் இருந்த அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ அதோட ரிலேட்டு, அதோட கொஞ்சம் கூட அதில் இருக்கிற கனெக்டு, அதில் இருக்கிற செயல் இதுக்குள்ள இல்லவே இல்லை. இவர் இந்த காலகட்டத்துக்கு தோன்றி இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இதை வடிவமாக உருவாக்குறதுக்கு தான் போராடுறாரு. அதே மாதிரி என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவ்வளோ பெரிய அந்த கலையை கண்டுபிடிச்சவர், பார்த்தவர், அவரே வந்து போராடுறாரு. அந்த மாணவன் புதுசாக போராடுற மாதிரி இந்த பிறப்புக்குள்ள இந்த உடலுக்குள்ள போராடுறாரு. அது வந்து பெரிய ஆச்சரியமும் உண்மையாகவும் இருக்குது. அந்த கலை மீது அந்த ஒவ்வொரு குருநாதர்களும் எவ்வளோ ரெஸ்பெக்ட், எவ்வளோ உண்மை வச்சுருக்கிறாங்கங்கிறதுக்கு இதுதான் வெளிப்பாடு. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணாமல், ஒரு குறுக்கு பாதையில் போகாமல், ஒரு அலட்சியம் செலுத்தாமல், ஒரு தீவிரமாக தன்னை வந்து ஒரு சாதாரண எளிமைப்படுத்திக்கிட்டு வேலை செய்கிறது, தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டு இந்த பிறப்பில் இந்த உடலை வச்சு இப்படி தான் முன்னேறி வந்து இந்த ஒரு மாணவன், சாதாரண மாணவன் உட்காந்து தியானம் கற்றுக்கிட்டு அவன் ஒரு அனுபவத்தை பெறானா, அதே மாதிரி ஒரு குருவாகப்பட்டவர் கூட அந்த சாதாரண மாணவன் மாதிரியே தன்னுடைய கலையை இந்த பிறப்பில் கற்றுக்கிட்டு இந்த பிறப்புக்கான அலைவரிசையை அவர் வேலை செய்கிறாரு. அப்போ போன பிறப்புக்கான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு, போன பிறப்புக்கான அலைவரிசையோ அந்த கலையையோ இவர் பயன்படுத்தவே இல்லை. அப்போ ஒவ்வொரு ஞானிக்குள்ளேயும் அந்த ஃபஸ்ட்டு வாட்டி பணி செய்கிற மாதிரியே தான் அவங்க வந்து பணியை செய்கிறாங்க. அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடக்கிற அந்த வேலைகளை வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய அதுக்குள்ளே அப்படி ஒரு டெப்த்தான ஒரு செயல் இருக்குது. அது நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. சாதாரணமாக அதை வந்து பார்த்துட்டு போயிட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மேஜிக்கை வந்து அது வந்து காட்டும். நம்மளுடைய ப்ரீவியஸ், நம்மளுடைய முன் ஜென்மத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அது காட்டும் போதும், இப்போ நம்ம ப்ரெசண்டில் நம்ம நிற்கிற அந்த பாதை, அந்த பழி இருக்குல்ல, அந்த கண்ணீரும் அந்த வலியையும் தாங்க முடியாது. ஆனால் அதை சுகமாக எடுத்துக்குது. அதுதான் அதில் இருக்கிற விஷயம். ஆனால் மாணவர்களாக இருக்கிற யாருக்கு உள்ளேயும் அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்க மாட்டுது. ஒரு தந்தை மகனானான்னு எங்கேயாவது கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தாய் மகளானான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தாயோ ஒரு தந்தையோ மகனாகணும், மகளாகணும், அப்பதான் ஒரு குடும்பத்தை வந்து சிறப்பாக நடத்த முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தாயும் தந்தையும் என்னைக்கு மகனா மகளா அவங்க அந்த 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 இடத்துக்கு இறங்கி வந்து அவங்கள அப்படி கூட்டிட்டு போனாதான் அந்த டிராவலை வந்து சரி செய்ய முடியும். ஒரு தந்தையா ஒரு தாயா மட்டும் இருந்துட்டா ஒரு மகனோடைய ஒரு மகளோடைய மிங்கிள் ஆக முடியாது. அந்த மாதிரி முன் ஜென்மத்தில் நாம் ஒரு குருவாக பிறந்தோம், இந்த ஜென்மத்திலே நம்ம ஒரு பெரிய குரு அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு முதலாவது மாணவன் நம்மக்கிட்ட தியானத்துக்கு வர்ற மாதிரி அவர் மாணவனாக மாறி அந்த தியானத்தை கற்றுக்கிறாரு. அந்த மாணவனாக மாறி அந்த தியானத்துக்குள்ளே போகிறாரு. அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் பெரிய ஒரு செயலையும் அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம், நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து எல்லாருக்குள்ளேயும் நிகழணும், எல்லாருக்குள்ளேயும் கிடைக்கணும். இது யாருக்குள்ளேயும் ஒரு மாணவனுக்குள்ள அலட்சியம் இருக்கு, ஒரு மாணவிக்குள்ள அலட்சியம் இருக்கு. அந்த அலட்சியத்தை விட்டு அவங்களால வர முடியல. ஆனா ஒரு குருக்குள்ள அலட்சியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 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 வடிவம் தான் ரொம்ப ரொம்ப வியர்ப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது. ஒரு நல்ல தியானம் பண்ண போறவன் கேஷுவலா வர்றான், அலட்சியமா வர்றான். ஒரு நல்ல தியானம் பண்ணவன் ரொம்ப பயத்தோட வர்றான்.
என் வாழ்க்கையில் என்கிட்ட இருக்கிற பொறுப்பு, என்கிட்ட இருக்கிற பயம் என்னை பார்க்க வர்றவங்கள்ட்ட இருக்கான்னா சத்தியமாக இல்லை. அவங்க சாதித்த மாதிரி இருக்கிறாங்க, நான் சாதிக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கிறேன். நான் பல நாள் பார்த்துருக்குறேன். அவங்க ஒரு கேஷுவலாக தன்னுடைய வாழ்க்கையையும் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, உங்கள் குருவோ தியானத்தில் கிடைக்கிறதையும் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவன் வாழ்க்கையையும் சவாலாக எடுத்து போராடுறான், தியானத்தையும் சவாலாக எடுத்து போராடுறான். அப்போ அவனுக்குள்ள என்ன நிகழுதுன்னா, அந்த சின்சியாரிட்டி அவனுக்குள்ள அது ஒன்று இருக்கு. அதை நான் நிஜமாக பார்க்குறேன். அந்த சின்சியாரிட்டி இருந்தால் தான் ஒரு தெளிவு, ஒரு உண்மையான செயல் அங்கே அப்போ தான் அது பிறக்கும், அது கிடைக்கும். அப்போ ஒரு குருவாகப்பட்டுக்கிறவர்கிட்ட என்னைக்கு அவரே ஒரு மாணவனாக தன்னை நினைக்கிறாரோ, அப்போ அவர் அந்த தியானத்துக்குரிய கொடுக்குற மரியாதை, அந்த தியானத்தை அவர் பார்க்குற நேசிக்கிற அந்த உண்மை தத்துவம், அவரை சார்ந்த குடும்பத்தை பார்க்குற அந்த செயல், இது எல்லாமே ஒரு உயர்ந்த செயலாக மாறி போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போதான் அவர் அந்த தியானத்துக்குள்ள அவருக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவத்தை தாண்டி ஒரு பக்குவத்தை உருவாக்கிக்கிறார். ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஒரு தவிக்க விட்டுறக்கூடாது. ஒரு தியானங்கிறது உயர்ந்த தியானத்துக்குள்ள ஒரு இயற்கை சூழல்ல இவ்வளோ காலத்தில் குடும்பத்தை துறப்போம், குடும்பத்தை விட்டு வருவோம், குடும்பம் இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, அதை விட்டு கொஞ்சம் கடந்து வருவோம். ஆனால் அவங்களுடைய வலியை, அவங்களுடைய பெயினை இவர் உணர்வார், இவர் பார்ப்பார், இவரால் அந்த விஷயம் இருக்கும். ஆனால் இவருக்குள்ள அந்த வலி, அந்த சோகம், அந்த கண்ணீர் இருக்காது. ஆனால் அவங்களுடைய விஷயத்தை ரொம்ப கண்காணிப்பார். அப்போ இதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு குருவுக்கிட்ட கிடைக்க வேண்டியதும் ஒரு குருவுக்கு இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமானது. பிறரை கண்காணிக்கணும், பிறரை கவனிக்கணும், பிறருடைய செயல் வடிவங்களை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தன்னுடைய குடும்பத்தை ஒரு சாதாரண ஒரு தாயும் தந்தையும் வழி நடத்துறது, பார்த்துக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு குரு பார்க்கறதுல ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பையனை, உங்கள் பொண்ணை காலேஜில் சேர்க்கறது, அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக ஏழையாக இருக்கிறவனும் போராடுறான், பணக்காரனாக இருக்கிறவனும் போராடுறான். ஆனால் ஒரு குரு இந்த பூர்த்தி செய்யறத மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்னொன்னாகவும் அவங்கள பார்க்குறாரு. அந்த பூர்த்திங்கிறத தாண்டி இன்னொன்னாகவும் அவர் பார்க்குறாரு. என்னவா பார்க்குறாருன்னா, தன்னை அங்கே வச்சு பார்க்குறாரு. நானே ஒரு பெண்ணு, என்னுடைய கணவன் தியானத்துக்காகன்னு என்னை விட்டுட்டு போனார்னா நான் எப்படி அழுவேன், நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன், நான் எப்படி நடப்பேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், நான் எப்படி இரவில் தூங்குவேன், நான் எப்படி இந்த சமூகத்துக்குள்ள எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்களா இருந்து இவர் பார்க்குறார். அப்போ அவங்களுடைய அந்த செயல் வடிவத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்குள்ளே செலுத்திக்கிட்டு தானே ஒரு பெண்ணாகவும், தானே ஒரு குழந்தையாகவும், தனக்கு ஒரு தகப்பன் இருந்தான், தனக்கு ஒரு கணவன் இருந்தான், அவன் தியானத்துக்கு போயிட்டான். அப்போ நான் எப்படி வாழ போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த வலியை, அந்த கண்ணீரை அவர் இடத்துல அனுபவிச்சு பார்க்குறாரு. அப்போ இது ஒரு எவ்வளோ உயர்ந்த செயல் பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, துன்பம் என்பது நீ அங்கே இருந்து அனுபவிக்கிறேன்னு சொல்கிறல்ல, அதே துன்பத்தை நான் இருந்து அனுபவித்து பார்க்குறேன், நானும் அனுபவிக்கிறேன். அப்போ உன் துன்பத்தை, உன் துயரத்தை நான் பங்கிட்டு கொள்கிறேன். நீ என்ன மாதிரி சூழலை இருப்பா. என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை இருக்கிறான்னா ஒரு ஞானி தானும் ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளையாக மாறி பார்ப்பான். ஆனால் ஆம்பளை பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கான் பாரு, அவன் புள்ளத்தாச்சியெல்லாம் மாறவே மாட்டான், சரித்திரத்துலையும் நடக்காது. ஒரு வழியோடு இருக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு ஞானி என்ன பண்ணுறான்னா, அந்த வழியாக வயிற்று வலி ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவன் வலியை இவன் வாங்கிக்கிட்டு இவன் வயிற்று வலியை அனுபவிச்சு பார்ப்பான். இந்த வேலையெல்லாம் வேற எவனாலையும் செய்ய முடியாது, இந்த வேலையெல்லாம் வேற எவனாலையும் யோசிக்க முடியாது. அப்போதான் வழியாக நமக்கு வழியை இன்னொருத்தன் அதை பார்த்தாதான், அந்த வழியை உணர்ந்தாதான் அவனுக்கு தெரியும்பான். ஆனால் ஒரு குருவுக்கு மட்டும்தான் வழியை வாங்கி அவனும் அதை அனுபவிச்சு பார்ப்பான். நம்ம மாணவனுடைய பெயின் என்ன, அவனுடைய அந்த சூழல் என்ன அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். அப்போ இது இப்படியாப்பட்ட பயிற்சிங்கிறத பாருங்க. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு சூழல்ங்கிறத பாருங்க.
ஒரு பார்வை இழந்தவன் இருக்கிறான்னா தன்னுடைய குரு அவரே பார்வை இழந்த மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பார்ப்பார். ஒரு நாள் அந்த 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 உணர்வு உங்களால அந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்கி கொள்ள முடியாது. அப்ப இந்த சூழலுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு அவருக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த முதலாவது மாணவன் மாதிரி பயிற்சியில் இருக்கிறார்ல, அதுதான் காரணம். நான் பார்த்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் குரு கல்விக்கு கற்றுக்கொள்ள வந்த மாணவனும் சரி, குருவும் சரி, ஒரு திமிரும் ஒரு இருமாப்பும் ஒரு அலட்சியமும் நிறைய பேர்ட்ட இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். திமிரு இருக்கிறதையும் பார்த்துருக்கிறேன், அலட்சியம் இருக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று கிடைச்சிரும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு குரு கிட்ட அந்த அலட்சியம் எவங்கிட்ட இல்லாம அவன் 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 வந்து அதை வேற வடிவத்துக்குள்ள பாக்குறானோ அவன் வேறையா இருக்கான். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அவனுக்குள்ள ஒரு உன்னதமான தியானத்துக்குள்ள கை கட்டி நிற்கும் போது, ஒரு நகரத்துல போகும்போது ஒரு 4 பேரு ஊருக்கு ஒரு குருநாதர்னு சுத்திட்டு இருக்காங்க, சாமியார் வந்துட்டாங்க, இவன் என்ன பண்ண போறானோ, இவன் என்ன செயல் பண்ண போறானோ அப்படின்னு அந்த மக்கள் பேசிக்கிட்டே போகும்போது, இப்ப இவன் பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் என்னன்னா, இவன் அங்க ஏன் காயப்படல, ஏன் அங்க கண்ணீர் விடல, ஏன் அங்க கஷ்டப்படல அப்படின்னா, அவனே ஒரு மாணவனா தான் தன்னை வச்சுக்கிறான், தன்னை ஒரு சாதாரண மக்களா தான் வச்சுக்கிறான், தன்னை ஒரு குருவா, ஒரு பிம்பமா, ஒரு கடவுளா அவன் வச்சுக்கல அப்படிங்கிறது தான் அதோட ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்த கடக்கணும் அப்படின்னு நம்மள பலமுறை சொல்லியிருக்கும் போது, அந்த இடமாவே மாறினாதான் கடக்க முடியும். நிறைய பேருக்கு தெரியல, ஆற கடக்கணும்னா ஆறா மாறணும், கரையை கடக்கணும்னா கரையா மாறணும், கண்ணீரை கடக்கணும்னா கண்ணீரா மாறணும், சிரிப்பை கடக்கணும்னா சிரிப்பா மாறணும், சுகத்தை கடக்கணும்னா சுகமா மாறணும், துக்கத்தை கடக்கணும்னா துக்கமா மாறணும். அப்பதான் அதை கடக்க போக முடியும், அதை கடந்து வர முடியும், எளிதாக வர முடியும். அப்ப ஒரு குரு ஒரு நகரத்துக்குள்ள போனான்னா அந்த நகரமா மாறுறான், அந்த ஊர் மக்களாவே அவன் மாறி போறான். அப்ப அவங்க பேசுறது நையாண்டியும் கேலியும் கிண்டலும் தனக்கு இல்லைங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணிக்கிறான். அவன் யாரோ ஒரு குருவை பார்த்து சொல்றான், யாரோ ஒரு சாமியாரை பார்த்து சொல்றான், நம்மள சொல்லல அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியா இருக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இந்த இடத்த எப்படி கடக்கணுங்கிறதுல கரெக்டா இருக்கிறான். அப்பதான் தன்னுடைய பயிற்சியை இந்த உடலுக்குள்ள செலுத்தவும் முடியும், ஒரு 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 ஆர்ப்பரித்து நிற்க முடியும். ஒரு காற்றை தாங்கக்கூடிய வலிமை எந்த மரத்துக்கு வருதோ அப்பதான் அந்த மரத்துக்கு உரிய செயல் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒரு உடல் தியானம் பண்றது முக்கியம் இல்லை, அந்த காற்றை தாங்குற வலிமை ஒரு உடலுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த உடல் சாதிக்கிற உடலா மாறுது, அந்த உடல் மிகப்பெரிய விஷயமா மாறுது. தனக்குள்ள சக்தி இருக்கு, தனக்குள்ள ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இருக்கிறதே தெரியாம உள்ள ஒருத்தன் வந்து அதை வச்சிருக்கான்ல, அதுதான் வலிமை அப்படிங்கிற. அவனை மீறி ஒரு குரு ஃபீல் பண்றான், என்னை மீறி அது வெளிப்படுது, என்னை மீறி அது வெளியில வருது, நான் வந்து அதை வெளியில வராம தான் நான் பார்த்துக்கிறேன், அது என்னை மீறுது. அப்ப அதை என்னை மீறும் போது நான் வெளிப்பட்டு விடுகிறேன். நான் என்னை வெளிப்படுத்தாம தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னை மீறி என் உடல்ல இருந்து கசிஞ்சு வெளியில வந்துடுது. அப்ப நான் வெளிப்பட வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. ஆனால் வெளிப்பட்ட போதிலும் அங்கு நான் ஒரு மாணவனாகத்தான் இருக்கிறேன். அதனாலதான் பிரம்மம் என்ற, இறைவன் என்ற, கடவுள் என்ற உயர்ந்தவர்கள் என்பது எங்கெங்க இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கும் வரலாறுகள்ல சொல்றதும், பெரிய பெரிய ஞானிகள் சொல்றதும், நாம சொல்றதும், இன்னைக்கும் அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மாணவன் தவத்துல நான் செஞ்சு முடிச்சுட்டேன், எனக்கு அது கிடைச்சிருச்சு, இந்த பயிற்சி ஒரு 20 நாள் பண்ணேன், அந்த பயிற்சி அவ்வளவு நாள் பண்ணேன், அந்த பயிற்சி அவ்வளவு நாள் பண்ணேன்னு அடிக்கிட்டே போறான். ஆனா ஒரு அனுபவம் பெற்றவர் என்னங்க பண்றாரு அப்படின்னா, தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னா அதோடைய பொருள் என்னன்னா, அவர் தியானம் பண்ணல, அவர் தியானமாவே வாழ்றாரு. தியானங்கிறது பண்றது இல்லை, அதுவா இருக்கிறது. நீங்க என்னவாங்க இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நீங்க என்ன வாங்குறீங்க? பாட்டியா இருக்கேன். நீங்க என்னவா இருக்கீங்க? ஒரு மாணவரா இருக்கேன். அப்படி ஒரு பொறுப்பு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உயர்ந்த ஒரு குருவை போய் கேட்கும்போது நீங்க என்னவா இருக்கீங்கன்னா, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இல்லை, சும்மா நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் எனக்கு வேலை, சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், இதுதான் அவருடைய வேலை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஒரு 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 கலை கிடைக்கிறது, ஒரு கலையை பண்றது ரொம்ப முக்கியம் இல்லை.
ஆனால் அந்த கலையாக வாழணும், அந்த கலையை மதிக்க தெரியணும். அந்த கலையை என்னைக்கு நீங்கள் மதிக்கிறீங்களோ, அந்த கலையாக என்னைக்கு மாறுறீங்களோ, பிறரை உதாசீனப்படுத்த மாட்டீங்க, பிறரை துன்பப்படுத்த மாட்டீங்க. ஒரு குரு உங்களுக்கு உள்ள கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, என்னைக்கு உன் கலையை ஒரு குருவா பார்க்குறியோ அன்னைக்கு பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டார். என்னைக்கு உன் கலையை ஒரு குருவா பார்க்காம ஒரு குருவை மட்டும் குருவா பார்த்துட்டு உன் கலையை அப்படி ஓரத்தில் இந்த குருவினால தான் அந்த கலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிற, அந்த கலை தான் உன் குரு. அந்த கலையை தான் உன் குரு உள்ள வச்சுக்கிட்டு குருங்கிற அந்தஸ்தே பெற்றிருக்கிறார். அப்ப உனக்குள்ள அந்த மதித்தலும் அந்த புரிதலும் உனக்குள்ள ஏற்படும் போது நீ பிறர்கிட்டேருந்து துன்பத்திலிருந்து, பிறருக்கு துன்பம் கொடுக்கறதுலேருந்து விடுபடுற, நீயும் துன்பம் கொடுக்கறதுலேருந்து விடுபடுகிறக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிற. அதே மாதிரி உனக்குள்ள அந்த அலட்சியம்ங்கிறது ஒன்று வராது. நீ என்ன நினைக்கிறன்னா, நானும் நினைத்த மாதிரி தான் நீ நினைப்ப. சக்தி, அதிசயம், காட்சி, அந்த மேஜிக்கு, இதெல்லாம் உண்மையான ஞானி, உண்மையான குரு என்ன சொல்றான்னா, சக்தி, அதிசயம், இந்த சித்து, இதெல்லாம் ஒரு குரு செய்யக்கூடாதுங்கிறான். இது செய்யாம குருவா நீ வாழ்ந்து பாரு. இதை செய்யாம எவன் ஒருத்தன் குருவா மாறுறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை வணங்குங்கிறான். இதை அலட்டாம, இதை காட்டாம, 90 குங்குமத்தை ஆக்குவேன், குங்குமத்தை அதை ஆக்குவேன், இதை ஆக்குவேன், பட்டுப்புடவை கொண்டு வருவேன், ஆச்சா பூச்சா பாச்சாங்கிற கதையெல்லாம் இல்லாம தன்னுடைய சுவாச காற்றை வச்சுக்கிட்டு அழகா அப்படியே மேலையிலேருந்து கீழே போய் மேலே கடைசியா ஒரு இடத்துல தங்கி அப்படியே மௌனத்துல ஆழ்ந்து போய் ஒரு பெரிய வேலை செய்யறான் பாருங்க. அவன் ஒரு இடத்துல என்னவா தெரியுங்களா ஆகிறான், எல்லாமே இருக்கு அவங்கிட்ட, எதுவும் இல்லாம ஆயிடும். அப்ப ஒரு குரு சொல்லி தர்றது என்னன்னா, ஒரு கலைய உன்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அந்த கலையா மாறி போகணும். அந்த கலையை தொழிலா பார்த்தனா தேவைப்படும் போதெல்லாம் இருப்பு சட்டியை தூக்கி வச்சு எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கிட்டே கிடப்ப. ஒரு கலைங்கிறது தற்காலத்துக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போ இந்த கலையை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வருவோம், அப்படிதான் பயன்படுத்துவ. அப்ப அந்த கலையை நீ அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப ஒரு நாள் நீ கற்றுக்கொண்ட கலையே நீ எப்படி இருக்கணும், அந்த கலையே இல்லாத போல மாறி போயிடணும். இதுதான் ஒரு குரு தானே இல்லை அப்படிங்கிறான் பாருங்க. அது அவன் கலையை தவறா பயன்படுத்த மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள என்னன்னா, தானே ஒன்றும் இல்லாத போது அந்த கலையை பயன்படுத்த வேண்டிய அந்த சூழலுக்குள்ள அவன் போகவே மாட்டான். இங்க வளரும் போதே ஒரு தனி மனிதனா இருக்கிறவன் அதிகாரத்தை பயன்படுத்துறான், யாராட்டோ ரெக்கமெண்ட் போறான், ஏதோ செய்யறான். ஒரு தியானத்துல சின்ன விஷயம் பண்ணோடனே இந்த கலையை எப்படியாவது பயன்படுத்தி நமக்கு ஏதாவது சக்தி வருதா, ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு செய்யறோமா, அதுன்னு அதையும் பயன்படுத்தி பார்க்கறான். ஆனா ஒரு குரு சொல்றாரு, இதெல்லாம் பயன்படுத்தினா நீயும் என்ன ஆவ, விரயமாவாய், எதிரில் இருக்கிறவனும் விரயமாவான். அதுக்குள்ள என்னன்னா, உன் கலை இருக்குல்ல, உன் கலைய உன் தாய் தந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் தந்தைய குழந்தை மாதிரி பார்த்துக்கணுமா, தாய் தந்தைய தன்னை மாதிரியே பார்த்துக்கணுமா. தனக்கு ஒரு வலி வந்தால் எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வலி வந்துடக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வருதுன்னா ஒரு தகப்பன் என்னன்னா, தனக்கு ஃபீவர் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அது உணரணும் அப்படிங்கிறாங்க. அதை உணரணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு ஃபீவர் வரும்போது அவர் அரணாக இருந்து மருத்துவரை தாண்டி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் பார்க்க முடியும். என்னுடைய குழந்தைக்கு 2-3 முறை இந்த மாதிரி வந்த போதெல்லாம் நான் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறேன். அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வேலையை, பணிகளை நம்ம அதை பார்த்து செயல்படுத்தி இருக்கிறோம். அப்ப அதே மாதிரி தான் ஒரு 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 கலையை அதை ஒரு 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 செயலை பார்க்க தொடங்கிட்டா, அதுவா நீங்க மாறிட்டா, அது தேவையில்லாம பயன்படுத்த மாட்டீங்க. அது இருக்கிறதே தெரியாம அப்படியே போயிடும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்ப ஒரு மிகப்பெரிய கலையை பயன்படுத்தினவன், கலையை கொடுத்தவன், அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த கலையாவே வாழ்ந்தான்.
அப்ப அந்த இறை அலைவரிசை என்ன அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னா, கூப்பிட்டுச்சு ஒரு நாள். அவனை கூப்பிட்டு ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, ஊர்ல நிறைய குருமார்களை பார்த்தேன். நிறைய பேர் வந்து மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துற மாதிரி தன்னுடைய கலையை கூழ ஊத்திக்கிட்டே போறான். ஆனா நீ ஒருத்தன் தான் என் போன்று வாழ்ந்தாய் அப்படின்னாரு. அவனுக்கு உனக்கு விளக்கம் புரியல. அவன் வந்து அப்படியே சைலண்ட்ல நின்னான். அப்ப அவர் சொன்னாரு, ஒரு முழுமையான கலையை கற்றுக்கொண்டவன் யாரிடம் கொடுக்க வேண்டியதில்லை. கற்றுக்கொள்ளாதவன் தான் கொடுப்பான். கற்றுக்கொண்டவன் அவனிடம் இருந்து தானாகவே அது போகும். அப்ப கற்றுக்கொண்ட நான் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் முழுமையாக. என்னிடம் இருந்து இந்த உலகம் முழுக்க பரவுது. அதே மாதிரி கற்றுக்கொண்ட நீயும் உட்கார்ந்து இருக்கிற, உன்னிடம் இருந்து பரவும். ஆனால் கற்றுக்கொண்ட மட்டும் இல்லாம ஊருக்கு எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்கணும், பரவணும்னு சொல்லி தானா கொண்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் அந்த கலை தீர்ந்து போய்விடும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குடம் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கிற, எத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்துருவ? அப்ப இந்த மாதிரி தண்ணி கொடுப்பவர்கள்லாம் வரம் பெற்றவர்கள். ஒரு நாள் அந்த வரம் தீர்ந்து விடும். தண்ணி தீர்ந்துட்டா டம்ளரையும் அந்த குடத்தையும் வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? அடுத்த தண்ணிக்கு நீ அலைவ. அப்ப காலி குடமாக, காலி டம்ளராக நீ மாறிடுவ. புரியுதா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தண்ணியே எப்பொழுதும் தீராமல் இருக்க வேண்டும் என்றால் உன் கலையை பிறருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. கலையாகவே மாறி நீ அமரு. அது ஊற்றாக ஊறி 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 அப்படியே வெளியே வந்து கொண்டே இருக்கும். அது அப்படியே ஓடும். அதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற காவேரி, நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பாவநாச நதி, கங்கை. இதெல்லாம் ஒரு ஞானி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தலையிலிருந்து அப்படியே ஊற்றாக அப்படியே மலர்ந்து கீழே நதியாக வடிந்து அந்த நதி அப்படியே ஓடிக்கிட்டே. அதனாலதான் அதோடைய ஒரு கூரை சொன்னா, இந்த நதி உற்பத்தி ஆகிற அந்த மையத்தை என்னால பார்க்க முடியல. இங்கே ஒரு ஊற்று தெரியுது, இதை தாண்டி இன்னும் பல ஊற்றுகள் இருக்கு அப்படிங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இறைவனை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் ஒரு ஊத்தாக அப்படியே அமர்ந்திருக்கிறான். தேவையானது அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவனுடைய அந்த நெஜ கூரை பார்க்க முடியல. அதுதான் அந்த கலைக்குரிய ஒரு பெரிய தெய்வீகமான செயல். அப்ப ஒரு ஞானி உருவாகப்படுறான் அப்படிங்கிறது என்னன்னா, அவன் உருவாகி உனக்கே தெரியாம உனக்கு ஒண்ணு கொடுப்பான். அவன் தாண்டா ஞானி. உனக்கே தெரியாம ஒண்ணு கிடைச்சாதான் அது கலை, அது தியானம், அது உண்மை, அது சுகம். அது விவாதிக்கவே முடியாது. உனக்கு தெரிஞ்சு கொடுத்தா அது வேற. உனக்கு தெரியாம ஒண்ணு கிடைக்குது பாரு, அது ஒரு வேலை செய்யும். அது உன் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை அது ஏற்படுத்தும். நீ இப்போ ஒரு கலையை வாங்கி செய்யும் போது அது அனுபவத்தை ஒண்ணு ஏற்படுத்துது. நீ அனுபவத்துக்காக விரும்புற, தேடுற. ஆனா உனக்கே தெரியாம, எனக்கே தெரியாம நான் போகும்போது, ஒரு காற்று எனக்குள்ள கிடைக்கும் போது அது என்ன செய்யும்னே தெரியல. இந்த நிமிடம் வரை இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறது, போறது வர்றது இதெல்லாம் தாண்டி என் உடலுக்குள்ள நடக்கிற அந்த மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கே தெரியாம ஒண்ணு நடக்கும். அப்ப எனக்கே தெரியாம ஒண்ணு நடக்கும்போது அப்பதான் நான் அதை ரசிக்கிறேன். அதை உண்மையிலேயே நான் ஒரு முதலாம் ஒரு பள்ளி மாணவன் மாதிரி அதை பார்த்து ரசிக்கிறேன். அங்க யாருமே இல்லை, நானே ஒரு மாணவனாக ரசிக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு அதை நான் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி, இந்த கலை இப்படி, இந்த கலை இப்படி, லெஃப்ட் ரைட்டு அது இதுங்கும் போது அங்க நான் எதுவும் ரசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அங்க பயங்கரமா சீறிட்டு வந்தா கூட அவங்க எழுதி வைத்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி தான் சீர்னுச்சு, 3 வாட்டி சீரலையே அப்படின்னு நினைச்சிடுவேன். அங்க 3 வாட்டி சீரும், 2 வாட்டி சீரும், 1 வாட்டி சீருங்கிற அங்க எந்த வடிவத்துக்குள்ளேயும் நான் இல்லை, எந்த செயலுக்குள்ளேயும் நான் இல்லை. அதனாலதான் ஒரு கலையை பெறும்போதும் சரி, அந்த கலை உள்ள இருக்கும் போதும் சரி, அந்த கலைக்குள்ள பயணிக்கும் போதும் சரி, அந்த கலையை நம்ம ஒரு உன்னதமாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படித்தான் கிடைச்சிச்சு. இப்போ மக்களிட மறைப்பொருளாக கொடுக்க வேண்டிய இந்த பொருள், அப்போ இந்த பொருளை ஒரு ஸ்டேஜில் வெவ்வேறு விதமாக கொடுக்கப்பட்டாலும் அது அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் உயர்ந்த செயலை கொடுக்கும்போது அவர்களுக்கே தெரியாம தான் கொடுக்கப்படணும். இதுதான் விஷயம். இப்போ ஒருத்தர் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார், சோதனையில் இருக்கிறார். ஒரு 3வது தெருவுக்கு போக வேண்டியது அட்ரஸ் மாதிரி இந்த தெருவுக்கு வந்துடுறாரு. யதார்த்தமா அப்படி உட்காந்துருக்கிறாரு. இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னாரு, போயிட்டாரு. இப்போ அவருக்குள்ள இந்த கலை கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கலை கிடைக்கும்னு உட்காந்துருக்கான் பாரு, அவனுக்கு காலதாமதம் கூட ஆகும். ஏன்னா இவன் அருகாமையில தான் இருக்கிறான். அந்த ஆற்றோட தண்ணியோட அந்த ஆற்றோட அருமை அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு கலை கிடைக்கும்னு வரல, தெரு மாறி வந்துட்டான். அப்ப அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப அவன் போறான், இங்க இருந்து தான் கிடைக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவன் போகும்போது அவன் வாழ்க்கைக்குள்ள பெரிய மாற்றம். இப்படிதான் இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்துல ஞானி ஆனவன் அப்படின்னா அட்ரஸ் மாதிரி வந்தவன் தான் ஞானியா இருக்கான். சரியான விலாசில போனவன் எவனுமே ஞானி ஆகல. அவன் அப்படியே மாணவனாக 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அப்படியே அந்த மாலையும் மரியாதையோட அப்படியே அந்த செட்டப்பாக, அந்த ஆன்மீக செட்டப்போடையே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60 ஆண்டுகளாக சரியான விலாசத்தில் உட்கார்ந்து ஞானம் அடைந்து விடுவேன், நான் இறைவை அடைந்து விடுவேன் என்று உட்கார்ந்துருக்கான்ல ஒரு இடத்துல, அவங்க எல்லாம் அப்படியே தான் உட்கார்ந்துருக்காங்க. தெரியாம போய் ஒரு இடத்துக்குள்ள அப்படி சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டான் பாரு, அவன் தான் மாறி இருக்கிறான். சும்மா தெரியாம நான்லாம் அவன் எட்டி தான் பார்த்தேன். சும்மா தெரியாம போயிட்டேன் நான். அந்த பகுதிக்குள்ள தெரியாம போயிட்டேன். தெரியாம போகும்போது தான் இவ்வளவு இந்த மாற்றத்துக்கு காரணமாக நிகழ்ந்தது. அப்ப உங்க வாழ்க்கைக்குள்ள இயல்பு தன்மையை உருவாக்கிக்கிறது ரொம்ப கடினம். இங்கிருந்து இயல்பாக ஒன்று கிடைக்கும். கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது நாம கடந்து வந்த பாதையில ஒரு பயிற்சியாக ஒருத்தருக்கு உடல் பயிற்சி மாதிரி கொடுக்க வேண்டியதை நம்ம செஞ்சோம். அவர்களுக்கு உயர்ந்த செயல் ஏதாவது கொடுக்கப்படணும்னா நாம கொடுக்க வேண்டியதில்லை, நம்மகிட்டேருந்து அது போகும். அது எந்த கால பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க வாழ்க்கையில அவங்க ஒன்று நினைக்கிறாங்கல்ல, அது இருக்காது, அதை தாண்டி ஒன்று இருக்கும். ஏன்னா நீ மனிதனாக எனக்கு ஒன்று இது வேணும் இது கொடுன்னா இருக்குல்ல, அதை இறைவனோ இறை சக்தியோ கொடுக்காது. அதை தாண்டி ஒன்று உனக்கு கொடுக்கும். அதை எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாத மாதிரியும் எதிர்பார்க்காத நேரத்தில், நீ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த நேரத்தில் உனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு தருணம் அமையும். அது உன் வாழ்நாள்ல நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் நீ அதை இந்த உரையையும் அந்த மாதிரி உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு நாள் கிடைக்கும். யாருக்கிட்ட போய் உட்காந்துருக்கியா அவர்கிட்டேருந்தே கிடைக்கும். அப்ப நீ அதை உணர்வ, அதை ஃபீல் பண்ணுவ, அதை ரொம்ப ரசிப்ப. அதை ரசிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப சில விஷயம் உனக்குள்ள ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும். என்ன உறுத்தலை ஏற்படுத்தும்னா, பல நாள் அந்த சூழல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நான் உட்கார்ந்து இருந்து பல சூழல்கள்ல நான் நினைச்சிருக்கிறேன் பல விஷயத்த, அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாமோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உனக்குள்ள ஏற்படும். அந்த வலி உனக்குள்ள அது மேல் நோக்கி நிற்கும். அதே மாதிரி இந்த கலை உன்னை திக்குமுக்காட வைக்கும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ நினைக்கிறல்ல ஒரு தியானம், நீ நினைக்கிறல்ல ஒரு இறைவன், அது நம்ம ஊர்ல காட்டுற சர்க்கஸ் வித்தை. உண்மையான தியானம், உண்மையான கலை அப்படி இல்லை. உன்னை அப்படியே வேற ஒரு 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 வியர்ப்புல ஆழ்த்திட்டு போயிடும். உன்னால நீ ஒரு வேலை செய்யறல்ல, அங்க நீ இருப்ப, அங்க வேலை இருக்காது. இதுதான் உண்மையான கலைங்கிறது. நீ இருப்ப, அங்க வேலை இருக்காது. உன் உடல் இருக்கும், ஏக்கம் இருக்காது. உன் பார்வை நீ பார்ப்ப, அசையாது, அப்படியே இருக்கும். இப்படியே பார்த்துட்டு இப்படி ஒரு சூழலை உருவாக்கிடும். அப்ப நீ கனவுலையும் நினைக்காத ஒரு விஷயத்தை நிகழ்த்தக்கூடியது தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல். அதனால தான் பிரபஞ்சத்துல சொன்னாங்க, ஒருத்தருக்கு மாதிரியே ஒரு அனுபவம் பிறருக்கும் நடக்காது. அப்ப அதுல என்ன பொருள் சொல்றாங்கன்னா, இத நீ ஒண்ணு வச்சிருக்கல்ல, ஒரு கனவு திட்டமா வச்சிருக்கல்ல ஞானத்தை, அது அங்க இருக்காதுங்கிறது தான் அதோடைய பொருள். இருக்கவே இருக்காது. எத்தனையோ ஞானிகள் கடந்து வந்திருக்கான். நாமளும் முன் ஜென்மத்துல சில ஞானியோட செயலாக நாமளும் இருந்திருக்கிறோம்.
ஆனா அது மாதிரியே இல்லையே, அந்த வடிவத்துக்குள்ளே இல்லையே. அதுதான் அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான வடிவமா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். அதுக்குள்ள இவங்க அவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதை அந்த ஒரு ஒரு முன்ஜென்மத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் 23,000 பேர் நம்ம உலகம் முழுக்க இருக்கிற எல்லாம் சேர்த்து நம்மளை இந்த யூடியூப் சேனல்ல பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு 140 கோடியில் ஒரு 100, 110 கோடி, 120 கோடிக்கு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. உலகம் முழுக்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? இத்தனை கோடி பேர் இருக்கும் போதும் நம்மளை யாரும் தெரிஞ்சுக்கல. வெகு சிலர் மட்டும் நம்மளை தெரிஞ்சுக்க வைக்கப்பட்டாங்க. இப்ப நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு தொடர்பு உங்களை தெரிஞ்சுக்க வச்சிருக்கச்சு. அப்ப இது எப்படின்னா, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வெளியில இருக்கிறாரு, அவரை யாருன்னே தெரியாம இங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப இத்தனை கோடி பேர் இருக்காங்கல்ல, கடவுள் யாருன்னு தெரியாம தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு கடவுளை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கடவுள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஒரு உருவத்தை இதான் கடவுள் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி கடவுள்னு இன்னொன்னு இருக்கு, அவங்களுக்கு அது தெரியல. இதுதான் கடவுள் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இத்தனை கோடி பேர் சுத்தும் போது நாம ஒரு களத்துல ஒரு சின்ன குழுவோட நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்தனை கோடி பேரும் சுழண்டுகிட்டு இருக்கான். இந்த உலகத்துல ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வாழ விட மாட்டான். ஒரு மனிதனை புகழ்றதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா அவனை இகழ்றதுக்கு 50 பேர் ரெடியா இருக்கான். ஒரு கருத்துங்கிற பேர்ல ஒரு 1500 பேர் ஒன்னா குமிஞ்சு கருத்துக்களை நானும் சொல்றேன்னு குமிஞ்சிருவான். இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில ஒரு ஆப்போசிஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இத்தனை கோடி பேரும் அவனுடைய எந்த இறைச்சலும் இல்லாம நான் நானாவே வாழ்றேன், எந்த ஆப்போசிஷனும் இல்லாம நான் நானாவே வாழ்றேன், நான் நானாவே இருக்கிறேன், அவனால என்னை அறியவே முடியல. அப்ப நான் ஒரு சிறு குழுக்கு நான் ஒரு ராஜாவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்குள்ளேருந்து இருக்கிற அந்த பரிபாலத்தை, அந்த செயல் வடிவத்தை, அந்த பேச்சை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எந்த இடையூறும் இல்லாததுக்கு காரணம் இந்த சுழற்சியை அவனால உணரவே முடியல. என் நடுவுல நான் நிக்கிறேன், இந்த உலகம் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தன் கூட இந்த சுழற்சியை உணர்ந்ததா? செய்யவே இல்லை. அப்ப இந்த சுழற்சி சொல்லுது, நான் நானாக பணி செய்து கொண்டே இருக்கிறேன், இங்க ஆட்கள் தேவையில்லை, என் பணி நடக்குதா? அவ்வளவுதான். என் பணிய ஒருத்தன் பார்வையிடுறதுக்கு ஆள் வேண்டாம், என் பணி நடக்குது. வெகு சிலருக்கு அதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவன் என் பணி நடக்கிறத வேடிக்கை பார்க்க நிற்கிறான். கண்டே பிடிக்க முடியாதவன் என்னை சுத்தி கொண்டே இருக்கிறான். நான் அந்த பணி நடுவுல தான் நிற்கிறேன், அவனால என்னை பார்க்கவே முடியல. இதுதான் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற பெரிய ஆச்சரியமும் அதிசயமும். கோடிக்கணக்கான பேரை கவர்ந்து இழுத்து வச்சிருக்கிறோம்ல, அது ஒரு கோடிக்கணக்கான பேரை பார்க்கவே முடியாம ஒருத்தன் நடுவுல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த கோடிக்கணக்கான பேரும் அவனை கவனிக்கல. அப்படிங்கும்போது அந்த கவனிக்கலைங்கிற தாண்டி அந்த கோடிக்கணக்கான தொந்தரவே இல்லாம தானாக ஒருத்தன் இயங்கிக்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் இயங்கிக்கிட்டு இருக்காங்கிறது எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு பெரிய வடிவம். இதுவே ஒரு சாதாரண ஒரு செயல் கிடையாது. அதனாலதான் உலகத்துல அவ்வளோ சாமானியமாக உண்மையான இறை தத்துவத்தை பார்க்கவே முடியாது, எந்த வடிவத்திலையும் பார்த்திட முடியாது அவ்வளவு சாமானியமா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதான். அடிக்கடி இறை சொல்றது, ஒன்றும் இல்லாத பொருளை பார்க்கறது ரொம்ப கஷ்டப்பா, மனதோட இருக்கிற பொருளை எவன் வேணாலும் பார்த்துடலாப்பான். மனம் என்பது பிறருக்கு வேகமா காட்டி கொடுக்கிற பொருள். ஒரு திரைப்படம்,
ஒரு விளையாட்டு வீரன், ஒரு அரசியல்வாதி, வேற மாதிரி செயல், பூஜை புனஸ்காரம், சாமி, இந்த மாதிரி தத்துவங்கள், பண்டிகைகள், இதெல்லாம் மனம் வேகமா இன்னொரு மனதுகிட்ட காட்டி கொடுத்துரும். ஆனா மனமே இல்லாதது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வேகமா யார்கிட்டையும் காட்டியே கொடுக்காது. புரியுதுங்களா? பூமியை அறிந்தவன் இருக்கிறான் இந்த உலகத்துல, பூமியோட சுழற்சியை அறிந்தவன் எவன் இருக்கிறான்? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப வெகு சிலனுக்கு ஒரு குட்டியாக அவனை கூட்டிட்டு வரப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா அவனும் அங்க வந்திருக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்துல இறைவன் என்ன சொல்றான்? நாம் இருக்கும் இடத்தில் எவனும் இல்லை. இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தை உருவாக்கியவன் நாம் தான். இந்த உலகத்தை உருவாக்கி வேலை செய்து கொண்டு போக்கவன் நாம் தான். நாம் மனம் இல்லை, அதனால் என்னை எவனும் கண்டுபிடிக்க முடியாதனால எனக்கு வாலண்டியர்ஸ் இல்லை, பக்தர்கள் இல்லை, சீடர்கள் இல்லைன்னு கடவுள் அறிவிக்கிறான். ஏன் இல்லை அப்படின்னா, என்னை எவனுமே கண்டுபிடிக்க முடியலப்பா. கண்டுபிடிச்சாதனடா எனக்கு ஒருத்தன் வந்து என்னை வணங்குவான், வாலண்டியர்ஸும்பான், பக்தரும்பான். கண்டே பிடிக்க முடியலையே. அவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே நின்று சுத்திட்டு செத்து போயிடுறான், என்கிட்ட வர மாட்டான். அப்படி வர வைக்கணும்னா நானே வர வைத்தாதான் உண்டா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப மனம் என்பது வேகமாக எளிதாக ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை காட்டி கொடுக்கும். மனம் இல்லாத பொருளை அவளை சாமானியமாக காட்டி கொடுக்காது. அவளை சாமானியமாக அதோட பயணிப்பதோ, அதோட இணைவதோ, அதோட பார்ப்பதோ ரொம்ப கடினம், ரொம்ப சவால். அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக நாம வந்து கருதப்படுகிறது. அப்ப மனம் இல்லாத ஒரு பொருளுக்கான எவ்வளவு வேல்வி அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இந்த உலகமே மனதால் தோற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதுதான் அதோடைய பொருளாக அது சொல்றாங்க. அப்ப மனம் இல்லாத பொருள் எப்படி இருக்குன்னா மறைப்பொருளாக இருக்குங்கிறாங்க. நீங்க வெளியில இருக்கிற இந்த உடல் மனமாக இருக்கிறது, உள் பொருளாக இருக்கக்கூடிய உள் சுவாசமாக இருக்கிறது மனம் இல்லாம இருக்கிறதுங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உள்ளே இருக்கிறத உள்ளே அறி, உள்ளே நீ வேலை செய்ய, வெளியில வேலை செய்யாத, வெளியில பார்க்காத, உள்ள பாரு, உள்ள வேலை செய்ய அப்படின்னு சொன்னது. மனம் இல்லாத ஒரு பொருள் உள்ளே தான் இருக்கிறது. அப்ப மனம் இல்லாத பொருளை இடுப்புக்கு கீழேயோ, இடுப்புக்கு மேலேயோ, இதயத்திலேயோ, தலையிலையோ, கழுத்து பகுதியிலையோ பல பேர் தேடி தேடி அலைந்து கிடைக்கவே இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லா பேருக்கும் இடுப்புக்கு கீழே குண்டலினி சக்தி இருக்குன்னு தெரியும், நெற்றி போட்டுல நெற்றி கண் இருக்குன்னு தெரியும், 6-7 சக்கரம் இருக்குன்னு தெரியும், இந்த உடலுக்குள்ள எல்லா சக்தியும் இருக்குன்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஏன்னா கொஞ்சோண்டு தியானம் பண்ணி அவன் உடலுக்குள்ள ஒரு சின்ன கிறுக்கு தன்மையையும் ஒரு சக்தியையும் அவன் பார்த்து இருக்கிறான். அப்ப உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ஆனா ஒருவனாலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேடுறான். பெரிய பெரிய சாமியார்களே இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த நிமிடம் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி 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 அவனும் தேடுறான், அவனை நம்பி வர்ற மாணவர்கிட்டையும் கொடுக்குறான். ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த இடம் மனமில்லாத இடம், அவ்வளவு சாமானியமா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த வாய்ப்பை நானும் தேடினேன், எனக்கும் கொடுத்தான், ஆனா நானும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப தோத்து விட்டனோ என்று நினைக்கும் போது, அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கும்போது நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். உள்ள தேட 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 தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம்தான் ஒரு நாள் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னான், எல்லோரும் தேடுனா, நீ ஒருவன் தான் அந்த சுவாசத்துல பயிற்சி பண்ணாய். தேடுவது என்பது வேறு, பயிற்சி என்பது வேறு. பயிற்சி என்பது உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்றது, அது பேர் பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை தாண்டி இயல்பாக உனக்குள்ள ஒரு பயிற்சி நடக்கணும். இது கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு பேர் வந்து அது பேர் பயிற்சி கிடையாது. இது கிடைக்கும் அப்படின்னா அது பேர் பயிற்சி கிடையாதுன்ட்டான். பொண்டாட்டி கிடைப்பா அதுக்காக பிள்ளையார சுத்துறேன் அப்படின்னா அது பேரு, அது பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி வருவா, பொண்டாட்டி வரமாட்டா. பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி வருவா, பொண்டாட்டி வரவே மாட்டா. புரியுதுங்களா? அப்ப அதுக்குள்ள அந்த இயல்பாக ஒரு செயல் அங்க நிகழும் போது அங்க பொண்டாட்டி ஒருத்தி வருவா. அவ எப்படி வருவான்னா உன்னை உருவாக்குறதுக்குன்னு வருவா. இதுதான் ஒரு கணவன் பொண்டாட்டியை உருவாக்கணும்,
ஒரு பொண்டாட்டி கணவனை உருவாக்கணும். இதுதான் பார்வதி, இதுதான் சிவன். எந்த கணவன் பொண்டாட்டியை உருவாக்குறான், எந்த பொண்டாட்டி எந்த கணவனை உருவாக்குறான்? வாழ்றாங்க, வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரு யாரை உருவாக்கிக்கிட்டாங்க? புருஷன் சொல்றான் பொண்டாட்டியை படிக்க வச்சேங்கிறான். பொண்டாட்டி சொல்றா அவருக்கு என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதுக்கு நான் விட்டு கொடுத்தேங்கிறா. இது வாழ்றதுன்னு பேரு. உருவாக்குதல் பேரு இது கிடையாது. இது பேர் உருவாக்குதல் கிடையாது. அதுதான் சிவன் சொல்றாரு, நான் பார்வதியை உருவாக்கினேன், பார்வதி என்னை உருவாக்கினா. சந்திரனால் நான் பலம் பெற்றேன் இப்படி சொல்றாரு. சந்திரனால் நான் பலம் பெற்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சொல்லுது சூரியனால் நான் பலம் பெற்றேன். அப்ப இந்த உலகத்துல எவனாவது ஒருத்தன் உங்க இதயத்துல கைய வச்சு பொண்டாட்டியை பலப்படுத்தியவன், பொண்டாட்டிக்கு லைஃப் கொடுத்தவன் எவன்டா இருக்கிறான்? புருஷனுக்கு லைஃப் கொடுத்தன்னு எந்த பொண்ணு சொல்ல முடியும்? வாழ்க்கை கொடுத்தேன் வாழ்ந்தேங்கிறதெல்லாம் அது 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 லிஸ்ட்லயே இல்லை. அது பயணம், அது ஒரு டிராவல். குழந்தை பெற்றுக்கிறது, படிக்க வைக்கிறது, சாப்பிட்றது, இப்படி போறது, அப்படி வர்றது, இதெல்லாம் டிராவல். அவன் அங்க என்ன சொல்றான்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு என் மனைவி உதவுனா அப்படின்ட்டான் சந்திரன் சிவன். இவ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்திரன் தாய் என்ன சொல்லிட்டான்னா, மரணம் இல்லாத அதே பெருவாழ்வுக்கு என் கணவர் உதவுனார் அப்படின்ட்டான். கடைசி அவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க 2 பேருமே சாகா கலையை பெற்றோர்கள். அப்ப ஒரு மனைவியால் எவ்வளவு பெரிய முக்கியம், ஒரு பெண் எவ்வளவு பெரிய தேவையை உணர்ந்தோம். பெண் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு, தியானத்துக்கு, இந்த உலகம் தோற்றி வைப்பதற்கு பெண் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சிவன் சொன்னான். அதற்கு பார்வதி சொன்னால், ஆண் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, ஆண் எல்லா செயலுக்கும் தேவை என்று அவள் சொன்னார். அதனாலதான் ஆண் பெண் சிருஷ்டி, ஆண் பெண் தேவை, ஆண் பெண் செயல், ஆண் பெண்ணுடைய தத்துவம், ஆண் பெண்ணுடைய கலை, எல்லா செயலையும் அவர்கள் அந்த செயலை அது தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக வெளியில பிரசன்ட் பண்ணாங்க, வெளியில காட்டினாங்க. அப்ப அந்த சுவாசம் 2 சுவாசமும் பயிற்சியா நீ பண்ணல, தானாக ஏங்குனுச்சு. அப்ப தேடுனா எல்லா பேரும். உனக்கு என்னன்னா அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தானாக ஏங்கியது. அப்ப தானாக ஏங்கியதோட விளைவு நீ தேடிக்கிட்டே இருந்தாயின்னு சொன்னல, அது 2 இணைந்து 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 ஒரு நாள் உனக்கு மனம் அற்று போனது, உன் மனமே இல்லாம போனது. அப்ப மனம் இல்லாம போன போது மனம் இல்லாத ஒருத்தன் உள்ள இருக்கிறான் பாரு, அவன் உனக்கு தெரிஞ்சான். மனதோட வெளியில கடவுளை தேடினா மாரியம்மன் கிடைச்சிருவான். மனதோட உள்ள தேடினா கடவுள் மாதிரி ஒரு இறை சக்தியோ, ஒரு டயான் ஆடுற ஒரு சில பாம்புகளை கிடைச்சிரும். பாம்பை நீ பார்த்துட்டு இது தியானங்கிற, பாம்பு ஆடும், பாம்பு தாண்டும், பாம்பு குதிக்கும், ஆனா அது விஷமுள்ள பாம்புன்ட்டான். வெளியில தேடினல்ல மாரியம்மன், அது மாரியம்மனா மட்டும்தான் இருக்கும், அது ஒரிஜினல் உனக்கு கடவுளா காட்டி கொடுக்காதுன்ட்டான். அப்ப மனம் வெளியில இருந்து தேடுனா உருவத்தோட இருக்கிற ஒரு செயலை, உள்ள மனதோட தேடுனா ஒரு விஷம் உள்ள பாம்பு உனக்கு எழுந்து நின்று தாளம் போடும், ஆட்டம் போடும். அதனால சக்தியை பெற்றுட்டேன் அப்படின்லாம் நீ கனவு கண்டாத, ஒரு செயல் செஞ்சிடாத அப்படிங்கிறதுதான் அதோடைய பொருள். அப்ப இதுக்குள்ள எவ்வளவு பெரிய இறை சூட்சமமும் இறை ரகசியமும் இருக்கு. ஒரு தியானம் கத்துக்கிறது, தியானத்தை பார்க்கறது, தியானம் பழகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்குள்ள அவ்வளோ அவ்வளோ ரகசியங்கள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம்.